விசிடி நம்பர் 402 402. விளக்கம் கொடுக்கப்பட்ட இடம் நாக்பூர், மகாராஷ்டிரா. முரளி தேதி 5/2/67. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 4/3/2006. कल चौटाला में वाणी चल रही थी 5 फरवरी सन 1967 की प्रातः क्लास. நேத்து வாணி நடந்தது 5 फरवरी 67 வாணி. तीसरे पेज की दूसरी लाइन में बात चल रही थी. மூன்றாவது பக்கத்தில் இரண்டாவது லைனில் விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. जो पतित पावन बाप है उनसे योग लगाने से ही तुम पावन बनेंगे. யார் பதித்த பாவன் தந்தையாக இருக்கிறாரோ அவரிடம் நீங்கள் யோகத்தை இணைக்கும் மூலமாக தான் தூய்மையாக முடியும். तो पहले यह पावन बनने की शिक्षा लो. பிறகு முதலில் இந்த பாவனமாக கூடிய படிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். आत्मा जो अपवित्र बन गई है ஆத்மா எது தூய்மை இல்லாம ஆகிவிட்டதோ वो पवित्र कैसे बने. அது தூய்மையாக எப்படி ஆகும்? आत्मा अपवित्र कैसे बन गई. ஆத்மா தூய்மை இல்லாம எப்படி ஆகிவிட்டது? देवताओं की आत्मा तो पवित्र थी. தேவதைகளின் ஆத்மா தூய்மையாக இருந்தது. पवित्र आत्मा पवित्र कैसे बन गई. தூய்மையான ஆத்மா தூய்மை இல்லாம எப்படி ஆகிவிட்டது? कैसे का कोई जवाब तो होगा ना. எப்படி என்ற விஷயத்தின் ஏதாவது பதில் இருக்கும் இல்லையா? जो दूसरे धर्म की आत्माएं आई எந்த மத்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வந்தாங்களோ, विपरीत धारणा सिखाने वाली आत्माएं आई விபரீதமான தாரணைகளை கத்து கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்தாங்களோ, उनके संग के रंग में आने से जो देव आत्माएं थी அவர்களின் சங்க பிரபாவத்தில் வருவதால எந்த தேவதை ஆத்மாக்கள் இருந்தாங்களோ அவர்கள் वो पावन से पतित बन गई. பாவனமாக இருந்தவங்க பத்தித்தமாக ஆயிட்டாங்க, தூய்மையாக இருந்தவங்க தூய்மை இல்லாம ஆகிட்டாங்க. तो पतित पने का वर्षा कब से मिलना शुरू हुआ. எனவே இந்த தூய்மை இல்லாத ஆஸ்தி எப்பத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிச்சது? द्वैतवादी युग से. துவைதவாதம் யுகத்திலிருந்து கிடைக்க ஆரம்பித்தது. द्वापर से. துவாபர் யுகத்தில் இருந்து. जब से दो दो धारणा எப்பொழுதிலிருந்து இரண்டு தர்மங்கள் இரண்டு தாரணைகள் शुरू हो गई ஆரம்பித்ததோ सबसे पहली बात पवित्रता के बारे में. முதலில் இருக்கக்கூடிய விஷயம் தூய்மையினுடைய விஷயமாகும். देवताएं जो सतयुग त्रेता में व्यभिचारी थे தேவதைகள் யாரு சத்யுகம் திரேதாயுகத்தில் அவ்வியாபச்சாரமாக இருந்தார்களோ वो द्वैतवादियों के आने से அவர்கள் துவைதவாதிகள் வரும்பொழுது व्यभिचारी बन गए. வியபிச்சாரியாக ஆகிவிட்டனர். वहाँ देवताएं सतयुग त्रेता में मर्यादा पुरुषोत्तम होते थे. அங்கு சத்யுக திரேதாயுகத்தில் தேவதைகள் மரியாதையை அதாவது மரியாதையை பாலனை செய்யக்கூடியவங்களாக இருந்தார்கள், மரியாதைக்கு கீழ்ப்படியும்படி இருந்தார்கள். उनकी मर्यादा स्नेह और प्यार की एक में बंधी हुई होती थी सारा जीवन. அவர்களின் முழு வாழ்க்கையிலும் அந்த மரியாதை, அன்பு, சிநேகம் இது ரெண்டும் ஒருவரோடு இணைந்து இருந்தது.
सिर्फ एक जीवन की बात नहीं है, வெறும் ஒரு வாழ்க்கையின் விஷயம் இல்லை, जन्म जन्मांतर की बात है। ஜன்ம ஜன்மத்திற்கான விஷயமாகும். वो मर्यादा इन विदेशियों और विधर्मियों के संग के रंग में आने से टूट गई। அந்த மரியாதை இந்த விதேசி விதர்மிகளுடைய சங்கத்துல வரதுனால உடைந்து விடுகிறது. और टूटने की शुरुआत कहाँ से हुई? பிறகு உடையும் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது? जैसे सतयुग के राधा कृष्ण दिखाए गए हैं, लक्ष्मी नारायण दिखाए गए हैं, எப்படி சத்தியுகத்தில் ராதா கிருஷ்ணர் காமித்திருக்கிறார்கள், லக்ஷ்மி நாராயண் காமிக்கப்பட்டிருக்கிறார்கள். तो राधा कृष्ण की दृष्टि एक दूसरे में डूब रही है। எனவே ராதா கிருஷ்ணனுடைய பார்வை ஒருவர் இன்னொருத்தரில் முழுகுகிறது. उनकी दृष्टि किसी और में नहीं जाती, राधा की दृष्टि कृष्ण में जाती, कृष्ण की दृष्टि राधा में जाती। அவங்களுடைய பார்வை வேற யார் மேலும் போகாது, ராதையினுடைய பார்வை கிருஷ்ணரின் மேல் போகும், கிருஷ்ணனுடைய பார்வை ராதையின் மேல் தான் விழும். वो पवित्र दृष्टि वृत्ति की बात द्वापर से बिगड़ गई। அந்த தூய்மையான திருஷ்டி, அதாவது பார்வை மற்றும் எண்ணங்களினுடைய விஷயம் துவாபர யுகத்தில் இருந்து மாறிவிட்டது. जो विचार फैलाने वाले धर्म आए, எந்த வியபிச்சாரத்தை பரவக்கூடிய தர்மங்கள் வந்ததோ उन्होंने आकर के दृष्टि में वृत्ति में विचार फैला दिया। அவர்கள் வந்து பார்வையில் எண்ணங்களில் வியபிச்சாரத்தை பரவி விட்டார்கள். और तब से भारत का पतन होना शुरू हुआ। பிறகு அப்பொழுது இருந்துதான் இந்த பாரதத்தின், அதாவது பாரதம் கீழே விழ ஆரம்பித்தது. देवात्माएं जो अपवित्र बनी, தேவ ஆத்மாக்கள் யாரு தூய்மை இல்லாம ஆகிவிட்டனரோ वो फिर अब पवित्र कैसे बने? அவர்கள் பிறகு இப்பொழுது எப்படி தூய்மையாக முடியும்? तो बाबा बताते हैं उल्टी सीढ़ी चढ़नी पड़े। எனவே பாபா சொல்கிறார், தலைகீழான ஏணியை ஏற வேண்டியதாக இருக்கிறது. उतरने के लिए द्वैतवादियों का संग लिया। இறங்குவதற்காக நம்ம துவைதவாதிகள், இரண்டு வழிகள் சொல்லக்கூடியவர்களின் சங்கத்தை எடுத்துக்கொண்டோம், தொடர்பை எடுத்துக்கொண்டோம். विपरीत धारणा सिखाने वालों का संग लिया। விபரீத தாரணைகள் கத்துக் கொடுக்கக்கூடியவர்களின் தொடர்பை எடுத்துக்கொண்டோம். बाप ने जो धारणा सिखाई पवित्रता की, தந்தை எந்த தூய்மையின் தாரணையை சொல்லி கொடுத்தாரோ, एक में प्रीति रखो, அதாவது ஒருவர் மேல் நீங்கள் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள், एक में दृष्टि वृत्ति और कृति, ஒருவரின் மேல்தான் பார்வை, எண்ணங்கள், கர்மங்கள், कर्म इंद्रियों की प्रीति रखो। கர்மேந்திரியங்கள் மூலமாக அன்பை வையுங்கள். वो धारणा को विधर्मी आत्माओं की वृत्ति और कृति, कर्म इंद्रियों की प्रीति रखो। वो धारणा को विधर्मी आत्माओं ने तोड़ दिया। அந்த தாரணையை விதர்மி ஆத்மாக்கள் உடைத்து விட்டனர். और हम उनके देव आत्माएं उनके संग के रंग में आ गई। பிறகு நாம் தேவ ஆத்மாக்கள் அவர்களின் சங்கு தொடர்பில் வந்து விட்டோம். अब पवित्र कैसे बने? பிறகு இப்பொழுது எப்படி தூய்மையாகணும்? नीचे उतरे विचार से, तो ऊपर कैसे उठेंगे? கீழே விழுந்தோம் நாம் வியபிச்சாரத்தின் மூலமாக, எனவே மேலே எப்படி ஏற முடியும்? उनके संग के रंग में आने से हम परमात्मा को भी सर्वव्यापी समझ बैठे। அவர்களின் சங்க தொடர்பின் வருவதால் நம்ம பரமாத்மாவையும் சர்வவியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று
புரிந்து கொண்டோம். ताकि सर्व में हमारी प्रीति जुट जाए। அதன் மூலமாக அனைவரின் மேல் நமது அன்பு இணைந்திருக்கணும் என்று அப்படி புரிந்து கொண்டோம். सब में प्रीति जुटाएंगे तो ऊपर उठेंगे या नीचे गिरेंगे? அனைவரோடு அன்பை இணைந்து வைத்திருந்தால் மேலே ஏறுவோமா இல்லை கீழே விழுவோமா? अभी बाप कहते हैं मैं सर्वव्यापी नहीं हूँ। இப்பொழுது தந்தை சொல்கிறார் நான் हर आत्मा சர்வ வியாபி இல்லை. में परमात्मा का वास नहीं है। அனைத்து ஆத்மாக்களிலும் பரமாத்மாவின் அதாவது பரமாத்மா இருப்பதில்லை. एवर प्योर परमात्मा हर आत्मा के अंदर विराजमान नहीं है। எவர் பியோர் பரமாத்மா அனைவருக்குள் இருப்பதில்லை. वो सुप्रीम रूह की रूहानियत हर आत्मा में मौजूद नहीं है। அந்த சுப்ரீம் சோல்னுடைய ருஹானியத் எல்லாருக்குள்ளேயும் இருப்பதில்லை. अभी बाप कहते हैं मैं एक व्यापी होकर के आया हूँ। இப்பொழுது தந்தை சொல்கிறார் நான் ஒருவருக்குள் தான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஒருவருக்குள் தான் நான் வியாபித்திருக்கிறேன். उस एक व्यापी को पहचानेंगे और पहचान करके जान करके मान करके அந்த ஒரு வியாபியை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளணும். பிறகு தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு उससे प्रीति जुटाएंगे। அவரோடு நாம் அன்பை இணைப்போம். அப்பொழுது तो आत्मा पवित्र बन जाएगी। ஆத்மா தூய்மையாகிவிடும். संग तारे कुसंग बोरे। சங்க தாரே குசங்கு போரே அதாவது ஒருவரின் சங்கம் நம்மளை மேலே தூக்கி செல்லும், அனைவரின் தொடர்பு கீழேதான் விழ வைக்கும். द्वापर युग से कुसंग लगता चला आया। துவாபர யுகத்திலிருந்து இந்த கெட்ட தொடர்பு நம்மளோடு இருந்தது. अभी एक जन्म में संभावना है बाप के आने से। இப்பொழுது தந்தை வருவதால் இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் कि हम कुसंग को सत्य संग में बदल सकते हैं। நம்மளால் இந்த கெட்ட தொடர்பை நல்ல தொடர்பாக மாற்ற முடியும். दुनिया में सत्य 100% कोई नहीं है। உலகத்தில் 100% உண்மை யாருமே இல்லை. अभी तो कलयुगी दुनिया है, झूठों की दुनिया। सब இப்பொழுது இந்த கலயுகம் துனியா உலகம் பொய்யானவர்களின் உலகமாகும். இங்கு அனைவரும் பொய்யானவர்கள் ஆவார்கள். झूठे हैं, झूठा प्यार दिखाने वाले हैं। பொய்யான அன்பை காமிக்க கூடியவர்கள் ஆவார்கள். उसका मिसाल दे दिया। हिंदुस्तान पाकिस्तान का जब बंटवारा हुआ था, அதனுடைய எடுத்துக்காட்டையும் சொல்லிவிட்டார். எப்பொழுது இந்துஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் பிரிவினை ஏற்பட்டதோ खून की नदियां बही थी, இரத்த ஆறுகள் ஓடுனதோ तो अपनी अपनी जान लेकर के भाग खड़े हुए। அப்பொழுது அனைவரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிவிட்டனர். साथ साथ तालों में जिन्होंने बंद करके रखा, बहुत प्रीति दिखाई। 7 பூட்டுக்குள் யாரை பூட்டி வைத்தனோர் தன்னுடைய அவ்வளவு அன்பை காட்டினார்களோ वो सब भाग खड़े हुए। அவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டனர். और सिंध हैदराबाद में उन कन्या माताओं को जो बांधेली बना करके रखी गई थी, பிறகு சிந்து ஹைதராபாத்தில் எந்த கன்யா மாதாக்களை பந்தனத்தில் ஈடுபடுத்தி வைத்திருந்தார்களோ उनको मौका मिल गया बाबा के पास पहुंच जाने का। அவர்களுக்கு பாபாவிடம் செல்வதற்காக ஒரு சான்ஸ் கிடைத்துவிட்டது, சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. जो यज्ञ के आदि में हुआ वही सब अंत में होने वाला है। எது யக்னத்தின் ஆரம்பத்தில் நடந்ததோ அது அனைத்தும் தான் அந்தத்திலும் நடக்க வேண்டும். हिस्ट्री में भी आता है
एक ऐसा टाइम हुआ था जब बड़े बड़े राजाओं ने परमात्मा प्रीति के आधार पर अपनी राजाई राजपाट और रानियों को छोड़ दिया था। ஹிஸ்டரியிலும் சொல்லப்படுகிறது. அதாவது இது போல ஒரு டைம் வந்தது எப்பொழுது ராஜாக்கள் பரமாத்மாவின் மேல் அன்பு செலுத்தி அன்பை காமித்துவிட்டு தன்னுடைய ராஜாங்கம் மற்றும் ராணிகளை விட்டுவிட்டனர். वो तो सन्यासियों की प्रीति थी, वो प्रवृत्ति मार्ग की प्रीति नहीं थी। அது சந்நியாசிகளின் அன்பு ஆகியது. அது பிரவೃತ್ತಿ மார்க்கம், இல்லற மார்க்கத்தின் அன்பு இல்லை. अभी तो बाप प्रवृत्ति मार्ग में आया हुआ है। प्रवृत्ति में रह करके प्रवृत्ति मार्ग वालों को राजयोग सिखाई रहा है। இப்பொழுது தந்தை இல்லற மார்க்கத்தில் தான் வந்திருக்கிறார். அதே போல் இல்லறத்திலிருந்து அந்த இல்லற மார்க்கத்திற்கு ராஜயோகத்தின் படிப்பை கற்றுக் கொடுக்கிறார். मार्ग का राजयोग सिवाय परम पिता परमात्मा की और कोई नहीं सिखा सकता। இந்த இல்லற மார்க்கத்தின் ராஜயோகத்தை பரம்பிதா பரமாத்மா சிவனை தவிர வேறு யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. सन्यासियों ने अगर सिखाया होता तो वो अपनी प्रवृत्ति को छोड़ करके क्यों भागते जंगलों में? ஒருவேளை இந்த சந்நியாசிகள் இதை கற்பித்திருந்தால் பிறகு அவர்கள் ஏன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு காட்டுக்கு ஓடுகிறார்கள்? ये तो बाप ही है जो बेहद की प्रवृत्ति संसार में आकर के जुटाता है। ஒரே ஒரு தந்தை தான் ஆவார் யாரு இந்த உலகத்தில் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இல்லற மார்க்கத்தை ஒன்று சேர்க்கிறார். और बेहद की प्रवृत्ति भी निभाता है। மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இல்லற மார்க்கத்தை கரை சேர்க்கிறார். अंत तक निभाता है। கடைசி வரையும் அதை கரை சேர்க்கிறார். अभी बाप कहते हैं कि तुम्हारी आत्मा जो अपवित्र बन गई, இப்பொழுது தந்தை சொல்கிறார் உங்களது ஆத்மா எது தூய்மை இல்லாம ஆகிவிட்டதோ वो पवित्र बनती है। அது தூய்மை ஆகுகிறது. एक के संग के रंग से पवित्र बनती है। ஒருவரின் சங்க தொடர்பின் மூலமாக தான் சங்கத்தினுடைய சாயத்தின் மூலமாக தான் தூய்மையாகுகிறது. ये आत्मा रूपी बैटरी है। இது ஆத்ம ரூபமான பேட்டரி ஆகும். जैसे बैटरी डिस्चार्ज हो जाती है எப்படி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுகிறது तो दूसरी बैटरी से जोड़ दी जाती है। பிறகு அந்த பேட்டரியை இன்னொரு பேட்டரியோடு இணைக்கிறார்கள். तो जो बड़ी बैटरी से बैटरी जुड़ती है उसकी ताकत उसमें आ जाती है। பிறகு எப்பொழுது பெரிய பேட்டரியோடு அந்த பேட்டரி இணைக்கப்படுகிறதோ அப்பொழுது அதில் சக்தி வருகிறது. ये आत्मा रूपी बैटरीज तो नंबरवार है। இந்த ஆத்ம ரூபமான பேட்டரிகள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். सुप्रीम सोल तो जनरेटर है। சுப்ரீம் சோல் ஜெனரேட்டர் ஆவார். उसे बड़ी थी बड़ी बैटरी नहीं कहेंगे। அவரை பெரியதிலும் பெரிய பேட்டரி என்று சொல்ல முடியாது. वो बैटरी कभी खलास नहीं होती है। அந்த பேட்டரி எப்பொழுதும் அழியாது. उसके लिए शास्त्रों में कहा गया है पूर्णमिदं पूर्णमदः पूर्णात् पूर्णमुदच्यते। அதற்காக தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்ணமதம் பூர்ணமிதே பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. அதாவது ये पूर्ण है। இது முழுமையாகும். இது அதாவது இவர் முழுமையாவார். इस पूर्ण में से पूरा ही निकाल लिया जाए तो भी ये पूरा का पूरा ही बचा रहता है। இவரிடம் இருந்து
முழுமையை நாம் எடுத்துவிட்டால் அப்போ கூட இவர் முழுமையாக தான் இருப்பார். ये तेज कभी खलास होने वाला नहीं है। இந்த ஒளி எப்பொழுதும் அழியாது, முடிஞ்சு போகாது. आत्माओं का तेज खलास हो जाता है। ஆத்மாக்களின் வெளிச்சம் முடிஞ்சு போகுகிறது. इसलिए आत्माएं पवित्र से अपवित्र बनती हैं। அதனால்தான் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தாலும் தூய்மை இல்லாமல் ஆகுகிறார்கள். आत्माओं का बाप परमात्मा सुप्रीम सोल कभी भी अपवित्र नहीं बनता। ஆத்மாக்களின் தந்தை சுப்ரீம் சோல் பரம்பிதா சிவன் எப்பொழுதும் தூய்மை இல்லாமல் ஆகுவதில்லை. कितने भी क्लोज कनेक्शन में आए, எவ்வளவு க்ளோஸ் கனெக்ஷன்ல வந்தாலும் சரி, दृष्टि के क्लोज कनेक्शन में आए, பார்வையின் க்ளோஸ் கனெக்ஷனில் வந்தாலும் சரி, वृत्ति के को क्लोज कनेक्शन में आए, எண்ணங்களின் க்ளோஸ் கனெக்ஷனில் வந்தாலும் சரி, நெருங்கிய தொடர்பில் வந்தாலும் சரி, कर्मेंद्रियों के क्लोज कनेक्शन में आए, கர்மேந்திரியங்கள் மூலமாக நெருங்கிய தொடர்பில் வந்தாலும் சரி, जिसकी यादगार शिव के मंदिर में दिखाई जाती है। எதனுடைய நினைவார்த்தம் சிவனுடைய கோவிலில் காமிக்கப்பட்டிருக்கிறது. इसलिए उसका लिंग ही पूजा जाता है அதனால்தான் அவருடைய லிங்கம் தான் பூஜிக்கப்படுகிறது. और देवताओं की सब इंद्रियां पूजी जाती हैं। மற்ற தேவதைகளின் அனைத்து இந்திரியங்களும் பூஜிக்கப்படுகிறது. लेकिन शिव का लिंग पूजा जाता है। ஆனால் சிவனின் லிங்கம் தான் பூஜிக்கப்படுகிறது. ஏன்? क्यों? ये यादगार है इस बात की कायम। ஏனென்றால் இது இதனுடைய நினைவார்த்தமாகும். भक्ति मार्ग में कि वो इस धरा पर जब आया, பக்தி மார்க்கத்தில் இந்த நினைவார்த்தம் இதனுடைய நினைவார்த்தமாகும். அதாவது அவர் எப்பொழுது இந்த பூமியில் வந்தாரோ, तो कर्मेंद्रियों के क्लोज कनेक्शन में आने के बावजूद भी கர்மேந்திரியங்கள் மூலமாக நெருங்கிய தொடர்பில் வந்த பிறகும் नीचे नहीं गिरता, அவர் கீழே விழமாட்டார். क्षरित नहीं होता, அவருடைய சக்திகள் கீழே விழாது, पतित नहीं बनता। பतितமாக மாட்டார். ऊंची स्टेज से உயர்ந்த ஸ்டேஜில் இருந்து நிலையில் இருந்து नीची स्टेज में गिरता नहीं है। கீழான நிலையில் விழுவதில்லை. यहाँ तक कि जिसमें एक व्यापी बन करके आता है, அதே மாதிரி அவர் யாருக்குள் ஒருவராக வராரோ, எந்த ஒருவரிடம் அவர் வராரோ, वो आत्मा भी आत्मा है। அந்த ஆத்மாவும் ஆத்மாதான் ஆகும். परंतु उसको भी ऐसा संग का रंग लगता है कि ज्यादा समय तक नीचे गिरा हुआ नहीं रह सकता। ஆனால் அவருக்கும் இது போல சங்கு தொடர்பு கிடைக்கிறது. அதாவது அவரும் நிறைய நேரம் வரையும் கீழே அவரால் விழ முடியாது. क्योंकि सुप्रीम सोल उसमें प्रवेश करता है। ஏனென்றால் சுப்ரீம் சோல் அவருக்குள் நுழைகிறார். मन संग का रंग सबको लगता है। அப்படியானால் சங்கு தொடர்பு, சங்கத்தின் சாயம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. रामकृष्ण की आत्माओं को भी लगता है, ராமகிருஷ்ணர் ஆத்மாவிற்கும் அது ஏற்படுகிறது. जिनमें प्रवेश करके परमात्मा 84वें अंतिम जन्म में माता पिता के रूप में संसार के सामने प्रत्यक्ष होते हैं। யாருக்குள் நுழைந்து பரமாத்மா 84வது ஜன்மத்தில் தந்தை மற்றும் தாயின் ரூபத்தில் வெளிப்படுகிறார். उन माता पिता का नाम दिया हुआ है शास्त्रों में। அந்த தந்தை மற்றும் தாயின் பெயர் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जगतम पितरम वंदे पार्वती परमेश्वरो। அதாவது ஜெகதம் பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. वो जगत के माता पिता बनकर के संसार के सामने प्रत्यक्ष होते हैं।
அவர்கள் உலகத்திற்கு தாய் தந்தையாகி உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுகிறார்கள். उनकी यादगार शिव के मंदिर में दिखाई हुई है. அதனுடைய நினைவார்த்தம் தான் சிவனுடைய கோவிலில் காமிக்கப்பட்டிருக்கிறது. वो यादगार ये साबित करती है அந்த நினைவார்த்தம் இதை நிரூபிக்கிறது कि योगी जीवन प्रवृत्ति में रह करके योगी जीवन बने. அதாவது யோகி ஜீவன் யோகியான வாழ்க்கை இந்த இல்லற மார்க்கத்தில் இருந்துதான் அந்த யோகி வாழ்க்கையாக ஆக வேண்டும். तब बात है. அப்பொழுதுதான் அது ஒரு விஷயமாகும். निवृत्त होकर के தனிப்பட்டு இருந்து दूरवाज खुशवाज होकर के தூரமாக சென்று விட்டு पवित्र बन लिए अल्पकाल के लिए. குறைந்த காலத்திற்காக தூய்மையாகி விட்டோம். ये कोई बड़ी बात नहीं. இது ஒரு பெரிய விஷயமும் இல்ல. और जो भी धर्म पिताएं आए மற்றும் யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் வந்தார்களோ या जो भी फॉलोअर्स हुए இல்லையானால் யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் வந்தார்களோ वो सब निवृत्ति मार्ग के हुए. அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. चाहे वो इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक हो பலே அவர்கள் இப்ராஹிம் புத்து கிரைஸ்ட் குரு நானக்காகவும் இருக்கலாம். और चाहे वो ब्रह्मा हो. அதே போல் அவர்கள் பிரம்மாவாக இருந்தாலும் சரி, दादा लेखराज के रूप में தாதா லேக்ராஜின் ரூபத்தில், जिनकी पूजा मंदिरों में नहीं होती, யாருடைய பூஜை கோவில்களில் ஏற்படுவதில்லை, मूर्तियां नहीं बनती, மூர்த்திகளும் அவருக்கு உருவாக்கப்படுவதில்லை, मंदिर नहीं बनते, கோவில்களும் உருவாக்கப்படுவதில்லை. क्योंकि राजयोग का तंत्र वो नहीं समझ सके. ஏனென்றால் அந்த ராஜயோகத்தின் சாரத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. इसलिए मुरली में बोला है ब्रह्मा को बाबा बेबी कहते हैं. அதனால்தான் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மாவை பாபா பேபி அதாவது குழந்தை என்று சொல்வார். बेबी माना क्या? குழந்தை என்றால் என்ன? बच्चा बुद्धि. குழந்தை புத்தி. अब ब्रह्मा को जो फॉलो करने वाले होंगे இப்பொழுது பிரம்மாவை யார் ஃபாலோ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ वो भी क्या होंगे? அவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? वो भी बच्चा बुद्धि. அவர்களும் குழந்தை புத்தியாக தான் இருப்பார்கள். उनकी बुद्धि बेसिक नॉलेज तक सीमित रहती है. அவர்களின் புத்தி பேசிக் நாலேஜ் வரையும் இருக்கும், சீமித்திருக்கும். एडवांस नॉलेज की गहरी बातों को नहीं उठा पाते. அவர்கள் இந்த அட்வான்ஸ் நாலேஜின் ஆழமான விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. उसके लिए चाहिए बीज रूप स्टेज. அதற்காக என்ன வேண்டும் என்றால் விதை ரூப நிலை வேணும். जो सदा मुरलियों में बताते रहे அதனால்தான் எப்பொழுதும் முரளியில் சொல்லிக் கொண்டே இருந்தார், कि बाप समान स्टेज धारण करनी है, அதாவது தந்தைக்கு சமமான நிலையை தாரணை செய்ய வேண்டும், देह भानु को त्यागना है, தேக அபிமானத்தை விட வேண்டும். आत्मा बनेंगे ஆத்மாவாகுவோம் என்றால் तो निराकारी बनेंगे. அப்பொழுதுதான் உருவம் இல்லாமல் நிராகாரியாக ஆக முடியும். आत्मा माने ज्योति बिंदु. ஆத்மா என்றால் ஜோதி பிந்து. निराकारी बनेंगे நிராகாரியாக ஆவோம் என்றால் तो निर्विकारी बनेंगे. அப்பொழுதுதான் விகாரம் இல்லாமல் ஆக முடியும். साकार भान में रहेंगे சாகார நினைவில் இருந்தால்
तो कर्मेंद्रियां चंचल होती रहेंगी। அப்பொழுது இந்த கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையும். सुबह से लेकर के शाम तक जितनी प्रैक्टिस करेंगे, காலையிலிருந்து மாலை வரையும் எவ்வளவு முயற்சியை செய்வோமோ, मैं आत्मा ज्योति बिंदु हूँ, स्टार हूँ, நான் ஆத்மா ஜோதி பிந்து ஆவேன், நட்சத்திரம் ஆவேன், उतना ही निराकारी स्टेज बनती जाएगी। அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நிராகாரி ஸ்டேஜும் ஏற்படும். और बाप के नजदीक पहुँचते जाएंगे। பிறகு தந்தைக்கு நெருக்கமாக செல்வோம். हमारी आत्मा रूपी बैटरी बाप के नजदीक पहुँचेगी तो चार्ज होती जाएगी। நம்ம ஆத்மா ரூபமான பேட்டரிகள் தந்தையிடம் நெருக்கமாக சென்றால் அது சார்ஜ் ஆகிவிட்டே செல்லும். इसलिए बोला भी है, அதற்காக தான் சொல்லியிருக்கிறார், आत्मा रूपी सुई की ஆத்மா ரூபமான இந்த ஊசியின் सारी कटने पर तुम बच्चे डायरेक्ट बाप से सीखोगे। அனைத்து துரும்பும் விலகும் பொழுது குழந்தைகளான நீங்க டைரக்ட் தந்தையிடம் இருந்து படிப்பீர்கள். डायरेक्ट का कनेक्शन जास्ती होगा या जो इनडायरेक्ट है उसका कनेक्शन जास्ती होगा। டைரக்டாக இருந்தால் அதனுடைய கனெக்ஷன் அதிகமாக ஏற்படுமா, இல்லை யார் மறைமுகமாக இருக்கிறார்களோ அவர்களின் கனெக்ஷன் அதிகமாக ஏற்படுமா? जो डायरेक्ट कनेक्शन जोड़ेंगे யார் டைரக்டாக கனெக்ஷனை ஏற்படுத்துகிறார்களோ को डायरेक्ट पावर मिलती है। அவர்களுக்கு டைரக்ட் சக்தி கிடைக்கிறது. एडवांस में ज्ञान में आने वाले அட்வான்ஸில் ஞானத்தில் வரக்கூடியவர்கள் सब डायरेक्ट बाप से कनेक्शन जोड़ने वाले। அனைவரும் டைரக்டாக தந்தையோடு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள். लेकिन बाप को नंबरवार पहचानते हैं। ஆனால் தந்தையை அவர்கள் வரிசைகரமாக தான் தெரிந்து கொள்கிறார்கள். नंबरवार निश्चय बुद्धि बनते हैं। வரிசைகரமாக தான் நிச்சய புத்தி ஆகுகிறார்கள். जितना पहचानते हैं எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிந்து கொள்கிறார்களோ उतना समर्पण बुद्धि बनते हैं। அவ்வளவுக்கு அவ்வளவு சமர்ப்பணம் புத்தியாக ஆகுகிறார்கள். कम पहचानते हैं குறைவாக தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் तो तन मन धन பிறகு இந்த உடல், மனம், பணம் कम ही समर्पण कर पाएंगे। கம்மியாக தான் சமர்ப்பணம் செய்வார்கள். सारा मदार ज्ञान के ऊपर है। எல்லா விஷயமும் இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ज्ञान माने जानकारी, ஞானம் என்றால் தெரிந்து கொள்ளுதல், जानकारी माने पहचान, தெரிந்து கொள்ளுதல் என்றால் அறிமுகம், बाप की पहचान। தந்தையின் அறிமுகம். वो बाप की पहचान वो ही कर सकते हैं அந்த தந்தையின் அறிமுகத்தை அவர்களால் தான் தெரிந்து கொள்ள முடியும் जो पहले आत्म की स्थिति में स्थित हो, யாரு முதலில் ஆத்மீக ஸ்டேஜில் நிலைக்கிறார்களோ, निराकारी बने। நிராகாரியாக ஆகுகிறார்களோ. ये बाप समान स्टेज धारण करेंगे இந்த தந்தைக்கு சமமான நிலையை தாரணை செய்வோம் என்றால் तो निराकारी निर्विकारी बनेंगे। निर्विकारी जो है वो निरहंकारी बनेंगे। பிறகு நிராகாரி ஆகுவோம். நிராகாரியில் இருந்து விகாரம் இல்லாமல் ஆகுவோம். அதே போல் யாருக்கு விகாரம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் அகங்காரம் இல்லாமல் ஆவார்கள். अहंकारियों को बाप पसंद नहीं करता। அகங்காரிகளை தந்தைக்கு பிடிக்காது. सारे विकार माफ हैं। அனைத்து விகாரங்களும் மன்னிக்கப்படும். कोई कितना भी कामी हो, யார் எவ்வளவு காமியாகவும் இருக்கலாம், कुत्ते जैसा कामी क्यों न हो, நாய் போல் காமியாக இருக்கலாம், वो भी शास्त्रों में गायन है। அதற்கும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, कि पांडवों का स्वर्गारोहण हुआ அதாவது பாண்டவர்கள் ஸ்வர்க்கத்தை நோக்கி சென்றார்கள். तो साथ में எனவே கூடவே कुत्ता भी चला गया। நாயும் சென்றது. तो बाप ये नहीं देखते हैं எனவே தந்தை இதை பார்ப்பதில்லை. कोई कितना नीचे गिरा हुआ है, யாரு எவ்வளவு கீழே விழுந்திருக்கலாம்,
कितना कामी है, எவ்வளவு காமியாக या இருக்கிறார்கள், व्यभिचारी है, या இல்லையானால் விபச்சாரமாக இருக்கிறார்கள், महाकामी है, இல்லையானால் மகா காமியாக இருக்கிறார்கள், क्रोधी है, கோபப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பேராசை கொன்றவர்களாக இருக்கிறார்கள், लोभी है, मोही है। பற்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ये चार विकार परमात्मा बाप की तरफ से पूरे माफ। இந்த 4 விகாரங்களும் பரமாத்மா தந்தையிடம் இருந்து முழுமையாக மன்னிக்கப்படும். लेकिन अगर अहंकारी है ஆனால் ஒருவேளை அகங்காரியாக இருந்தால் तो बाप की ओर से माफ नहीं होता। பிறகு தந்தையிடமிருந்து அது மன்னிக்கப்படாது. ऐसे भी नहीं இது போலவும் கிடையாது. कि बाप उन बच्चों को घृणा करता है। தந்தை அந்த குழந்தைகளை வெறுக்கிறார் என்று. दुनिया में ऐसे ही होता है। உலகத்தில் இது போல்தான் இருக்கிறது. जिसको जो घृणा करता है யாரை யார் வெறுக்கிறாரோ उसको अपने नजदीक அவர்களை தன்னிடம் பக்கத்தில் नहीं आने देता। வரவிட மாட்டார்கள். और बाप सुप्रीम सोल ऐसा नहीं है। ஆனால் சுப்ரீம் சொல் தந்தை இது போல கிடையாது. उसको किसी से घृणा नहीं है। அவருக்கு யாரிடமும் அந்த கிரணா அதாவது வெறுப்பு இல்லை. जो अहंकारी थे अहंकारी बच्चे हैं, யாரு அகங்காரிக்கும் அகங்காரியாக இருக்கிறார்களோ அது போன்ற குழந்தைகளையும் महादेह अभिमानी है, மகாதேகாபிமானியாக இருக்கிறார்களோ उन बच्चों को भी अपने नजदीक बैठा। அந்த குழந்தைகளையும் தனக்கு பக்கத்தில் தான் அமர வைக்கிறார். जाड़ के चित्र में देखो, நீங்க கல்ப மரத்தின் படத்தில் பாருங்கள். नास्तिक धर्म से जास्ती अहंकारी तो कोई धर्म नहीं हो सकता। நாஸ்திக தர்மத்தில் விட அதிகமான அகங்காரிகள் வேற எந்த தர்மத்திலும் இருக்க முடியாது. महा अहंकारी அவங்க மகா அகங்காரிகள் ஆவார்கள். देह अहंकार जैसे जाता ही नहीं। தேக அகங்காரம் எப்படின்னா போகவே போகாது. वो बच्चा बाप के सबसे नजदीक बैठा। அந்த குழந்தைதான் அந்த மரத்தில் கல்ப மரத்தின் படத்தில் தந்தைக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார். लेकिन ஆனால் बाप के अंदर के प्यार और बाहर के प्यार की बड़ी भारी युक्ति है। தந்தையின் உள்ளுக்கான அன்பு மற்றும் வெளியே காமிப்பதற்கான அன்பு இரண்டிலும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. देखने में बच्चा भी समझता है कि बाबा हमको बहुत प्यार करता है। பார்ப்பதில் குழந்தைகள் கூட புரிந்துக்கிறாங்க, அதாவது பாபா என்னை ரொம்ப அன்பு செய்கிறார். जैसे माउंट आबू की सभा जुड़ी हुई होती है, எப்படி மவுண்ட் ஆபுல அந்த சபா அதாவது அந்த குழு ஒண்ணு சேர்ந்திருக்கும் பொழுது व्यक्त बाप दादा की, அவ்யக்த பாப் தாதாவின் அந்த குழு ஒண்ணு சேர்ந்திருக்கும் பொழுது तो चिपक करके कौन बैठते हैं? அப்பொழுது ஒட்டி ஒட்டி யார் உட்கார்றாங்க? वो समझते हैं हम बहुत प्यारे हैं। அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நாங்க ரொம்ப அன்பானவர்கள். पब्लिक भी क्या समझती है? பப்ளிக் கூட என்ன अरे अरे புரிஞ்சுக்கிறாங்க? अरे अरे அரே 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 இவங்கள போல ऐसे दीदी दादियों जैसा प्यार हमको भी मिला होता। இந்த தீதிகள் தாதிகள் போன்ற அன்பு எங்களுக்கும் கிடைச்சிருக்கலுமே. लेकिन ஆனால் बाप कहते हैं गुड़ जाने, தந்தை சொல்கிறார் गुड़ की गोथरी जाने। அந்த வெள்ளத்துக்கு தெரியும், இல்லையானால் அந்த வெள்ளம் எந்த போரி அதாவது எந்த சாக்குல வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சாக்கு பைக்கு தெரியும். माना बाप जिस मुख இந்த பழமொழியின் அர்த்தம் என்னவென்றால் வெள்ளத்தினுடைய இனிப்பு வெள்ளத்திற்கு தான் தெரியும், இல்லையானால் வெள்ளம் எந்த கோணி பையில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கோணி பைக்கு தெரியலாம். रथ में आता है वो इन बातों को समझ सकता है। தந்தை எந்த முகர ரதத்தில் வருகிறாரோ அவர் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளலாம். और किसी की बुद्धि में ये बातें पूरी रीति बैठती नहीं। மற்ற யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் முழுமையாக அமர்வதில்லை.
अगर पूरी रीते बैठ जाए ஒருவேளை முழுமையாக அமர்ந்து விட்டால் तो पूरा पूरा मनमना भव हो जाए। பிறகு முழுக்க முழுக்க மன்மனாபாவ ஆகிவிடலாம். मनमना भव की निशानी क्या होगी? மன்மனாபாவனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? है जो बाप का संकल्प सो बच्चे का संकल्प। எது தந்தையின் எண்ணங்களுமோ அதுதான் குழந்தைகளின் எண்ணங்களாக இருக்கும். मन संकल्प मात्र भी विरोधाभास नहीं हो सकता। அதாவது எண்ணத்திலும் அந்த விரோதம் ஏற்படாது. वाचा में बाप की वाचा से वाचा टकरा जाए தந்தையின் வார்த்தையோடு நம்மளோட வார்த்தை மோதிவிடும். ये तो बड़ी बात हो गई। இது மிகப்பெரிய விஷயமாகுகிறது. और कर्मेंद्रियों का झगड़ा होने लगे பிறகு கர்மேந்திரியங்கள் மூலமாக சண்டை ஏற்படுகிறது. मारपीट हो जाए அடிதடி बाप ஏற்படுகிறது और बच्चे के बीच में। தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு நடுவில். ये तो बहुत ही बड़ा काम हो गया। இது மிகவும் பெரிய விஷயமாகுகிறது, செயலாகுகிறது. दुष्टता का துஷ்டர்களின் பெரிய செயலாகுகிறது. मनमना भव मना संकल्प मात्र भी विरोधाभास नहीं। மன்மனாபாவ் என்றால் எண்ணங்கள் மூலமாகவும் அந்த விரோதம் ஏற்படக்கூடாது. जो बाप चाहता है वो ही बच्चा करेगा। எது தந்தை விரும்புகிறாரோ அதுதான் குழந்தை செய்யும். जो बाप बोल बोलता है बच्चा वही बोल बोलेगा। எந்த வார்த்தைகளை தந்தை சொல்கிறாரோ அதே வார்த்தைகள் தான் குழந்தைகளும் சொல்வார்கள். जो बाप की भाषा सो बच्चों की भाषा। எது தந்தையின் மொழியோ அதுதான் குழந்தைகளின் மொழி. जो बाप बच्चों से कर्म कराना चाहता है बच्चे वही कर्म इंद्रियों से कर्म करेंगे, दूसरा कर्म नहीं कर सकते। எந்த கர்மங்களை தந்தை குழந்தைகள் மூலமாக செய்விக்க தோணுகிறாரோ அதே கர்மங்களை தான் குழந்தைகள் செய்வார்கள். வேற எந்த கர்மங்களையும் செய்ய மாட்டார்கள். अगर करते हैं ஒருவேளை செய்கிறார்கள் என்றால், या बोलते हैं சொல்கிறார்கள் என்றால், या सोचते हैं இல்லையானால் யோசிக்கிறார்கள் என்றால், बाप के विपरीत सोचते हैं, करते हैं, बोलते हैं தந்தைக்கு விபரீதமாக யோசிக்கிறார்கள், செய்கிறார்கள், சொல்கிறார்கள். तो इससे साबित होता है எனவே இதன் மூலமாக நிர்மணமாகுகிறது कि वो मनमना भव அதாவது அவர்கள் மன்மனாபாவ் இல்லை, की लिस्ट में नहीं है। மன்மனாபாவனுடைய லிஸ்டில் இல்லை, வரிசையில் இல்லை. ऐसे जो मनमना भव होते हैं இது போல யார் மன்மனாபாவாக இருக்கிறார்களோ वो वही बच्चे हो सकते हैं இது அந்த குழந்தைகளாக தான் இருக்க முடியும் जिन्होंने बाप को पूरा पूरा अच्छी रीति पहचाना हो। யார் தந்தையை முழுமையாக நல்ல விதமாக தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் இருக்க முடியும். इसलिए कहते हैं அதனால் தான் சொல்லப்படுகிறது कि ज्ञान पहला सब्जेक्ट है। அதாவது ஞானம் முதல் சப்ஜெக்ட் ஆகும். ஞானம் என்றால் है ना, जानकारी। தெரிந்து கொள்வது. 4 सब्जेक्ट्स में पहला नंबर किसका रखा? ज्ञान। उसके बाद ज्ञान के आधार पर योग। 4 சப்ஜெக்டில் முதல் சப்ஜெக்ட் எதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது? ஞானம். பிறகு ஞானத்தின் அடிப்படையில் தான் யோகம். जितना ज्ञान होगा गहरा எவ்வளவு ஆழமான ஞானம் இருக்குமோ அவ்வளவு उतनी गहरी याद ஆழமான நினைவு இருக்கும், टिकेगी। நிலைந்திருக்கும். ज्ञान अर्थात जानकारी अर्थात पहचान नहीं होगी ஞானம் என்றால் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன். तो याद भी टिकेगी नहीं। அது இல்லை,
தெரிந்து கொள்வதில்லை, அறிமுகம் இல்லை என்றால் அந்த நினைவும் நிலைந்து இருக்காது. तो ये बुद्धि में नहीं बैठेगा कि बाप क्या चीज है। ஞானமே புத்தியில் உட்காராது, அதாவது தந்தை என்ன விஷயம் என்று. इसलिए बाप कहते हैं मैं जो हूँ, அதனால்தான் தந்தை சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேனோ, जैसा हूँ, யாராக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, और जिस रूप में पार्ट बजा रहा हूँ, பிறகு எந்த ரூபத்தில் இருந்து தனது பாட்டை செஞ்சு கொண்டிருக்கிறேனோ, उस रूप को कोई बिरले बच्चे हैं அந்த ரூபத்தை சில ரொம்ப தனிப்பட்ட குழந்தைகள் தான் இருக்கிறார்கள், जो समझते हैं। எதை புரிந்து கொள்கிறார்கள். न समझने के कारण தெரிந்து கொள்ளாத காரணத்தால் फिर बुद्धि का योग इधर उधर भटकता रहे। பிறகு புத்தியின் யோகம் இங்கு அங்கு போகுகிறது. कहीं देहदारियों में भटकता है, कहीं देर के पदार्थों में भटकता है, சில நேரம் தேகதாரிகளில் சுற்றுகிறது, சில நேரம் தேகத்தின் பொருட்கள் மேல் சுற்றுகிறது. बुद्धि एक बात में टिकती ही नहीं, क्योंकि புத்தி ஒரு தந்தையில் நிலைந்து இருப்பதே இல்லை. पूरा पूरा जानकारी नहीं है ஏனென்றால் முழுமையாக அந்த அறிமுகம் என்பது இல்லை. कि बाप से क्या प्राप्ति होती है। அவர்களுக்கு இது தெரியாது, அதாவது தந்தையிடமிருந்து நாம் எதை அடைகிறோம் என்று. बाप से प्रीति बुद्धि होने से क्या प्राप्ति होती है। தந்தையிடம் அன்பான புத்தியாக இருப்பதால் என்ன கிடைக்கிறது என்று. और कोई भी बात में बाप से विपरीत बुद्धि होने में क्या प्राप्ति हो जाती है। மற்றும் எந்த விஷயத்திலும் தந்தைக்கு விபரீதமான புத்தி வைப்பதின் காரணத்தால் என்ன கிடைக்குது என்று அவர்களுக்கு தெரியாது. कितना बड़ा घाटा हो जाता है। எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. ये बुद्धि में जब तक बैठा नहीं है, இது எப்பொழுது வரையும் புத்தியில் அமரவில்லையோ तब तक जैसे राजयोग सीखा ही नहीं। அப்பொழுது வரையும் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். ये राज भरा हुआ है। இந்த ரகசியம் நிறைந்திருக்கிறது. योग माना लगाओ, யோகம் என்றால் ஈடுபாடு. इसका नाम है राजयोग। அதனுடைய பெயர் என்னவாக இருக்கிறது? ராஜயோகம். लगाओ माने अटैचमेंट। ஈடுபாடு என்றால் அட்டாச்மெண்ட். दुनियावी व्यक्तियों में, दुनियावी पदार्थों में अटैचमेंट होता है। உலகத்தினர் மேல், அதே போல் உலகத்தின் பொருட்களின் மேல் ஈடுபாடு ஏற்படுகிறது. तो उसकी निशानी क्या होती है। அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? बुद्धि का झुकाव बार बार उसी देहधारी की तरफ, புத்தியினுடைய சாய்வு அடிக்கடி அந்த தேகதாரியின் பக்கம், या उसी वस्तु की तरफ जाता है। இல்லையானால் அந்த பொருள் மேல்தான் அடிக்கடி போகும். जैसे कोई आदमी मरता है तो उससे पूछा जाता है क्या चाहिए। எப்படி ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவரிடம் கேட்கிறோம், உனக்கு என்ன வேணும்? तो कहता है हमें लड्डू याद आता है। அப்பொழுது சொல்கிறார்கள், எனக்கு லட்டு நினைவுக்கு வருகிறது. तो लड्डू उसको दिया जाता है। अंतमते सोगते। அப்பொழுது அவருக்கு அந்த லட்டுவை கொடுக்கிறார்கள். அந்துமத்தே சோகதே. अभी तो सारी दुनिया की अंतमते है। இப்பொழுது அனைத்து உலகத்தின் அந்துமத்தேவாக இருக்கிறது, அந்தமாக இருக்கிறது. दुनिया ही खलास होने वाली है। உலகமே அழிய போகவிருக்கிறது. अभी अंत समय में जहाँ जहाँ जिसकी बुद्धि लटकी हुई है, இப்பொழுது கடைசி நேரத்தில் யார் யாரது எங்கு எங்கு புத்தி வந்து இருக்கிறதோ, மாட்டிக்கொண்டிருக்கிறதோ, अगर अंत तक वो बुद्धि लटकी रही, खिंचाव होता रहा, ஒருவேளை கடைசி வரையும் அந்த புத்தி மாட்டிக்கொண்டே இருக்கிறது, இல்லையானால் அட்ராக்ஷன் ஆகி கொண்டே இருக்கிறது उस देहधारी का, அந்த தேகதாரியின், तो उस देहधारी से ऊंचा पद पा सकेंगे क्या। பிறகு அந்த தேகதாரியை விட உயர்ந்த பதவியை அடைய முடியுமா என்ன? है?
जिस देहधारी में बुद्धि लटकी होगी எந்த தேகதாரியின் மேல் புத்தி மாட்டிக்கொண்டிருக்குமோ उससे ऊंचा पद नहीं हो सकता। அவங்களை விட உயர்ந்த பதவி கிடைக்காது. ज्यादा से ज्यादा उसके समान पद हो सकता है। அதிகத்திலும் அதிகமாக அவருக்கு சமமாக பதவி கிடைக்கலாம். तो बाप कहते हैं எனவே தந்தை सबसे சொல்கிறார், बुद्धि योग तोड़ो அனைவர் மேல் இருந்து இந்த புத்தி யோகத்தை உடையுங்கள். और मुझे एक संग जोड़ो। பிறகு என்னுடைய ஒரே ஒரு சங்கம், அதாவது என்னுடைய ஒரே ஒரு தொடர்பை எடுத்துக்கொள்ளுங்கள். एक के साथ जोड़ने से क्या प्राप्ति होती है? ஒருவரோடு இணைக்கும் பொழுது என்ன பிராப்தி அடைகிறோம்? ये बिरले बच्चे जानते हैं। இது வெறும் தனிப்பட்ட குறைந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும். ये जानकारी मैं ही आकर के देता हूँ। இந்த அறிமுகத்தை நான் தான் வந்து தருகிறேன். क्या जानकारी? என்ன அறிமுகம்? बाप का परिचय। தந்தையினுடைய அறிமுகம். ये बाप का परिचय बाप के सिवाय और कोई दे ही नहीं सकता। இந்த தந்தையினுடைய அறிமுகத்தை தந்தையை தவிர வேறு யாராலையும் தர முடியாது. बेसिक नॉलेज में भी वो माँ के रूप में आता है। பேசிக் ஞானத்திலும் அவர் அம்மாவின் ரூபத்தில் வருகிறார். और बच्चों को परिचय देता है பிறகு குழந்தைகளுக்கு அறிமுகத்தை தருகிறார். कि मैं ज्योति बिंदु हूँ। அதாவது நான் ஜோதி பிந்து ஆவேன். मेरी आत्मा का नाम शिव है। என்னுடைய ஆத்மாவினுடைய பெயர் சிவன் ஆகும். शिव को बूढ़ी भी कहा जाता है। சிவனை பூரி என்றும் சொல்கிறார்கள். பூரி என்றால் பிந்தி, புள்ளி. बूढ़ी माना बिंदी। ये नाम कभी बदलता नहीं है। இந்த பெயர் எப்பொழுதும் மாறாது. मेरी आत्मा का नाम शिव ही है। என்னுடைய ஆத்மாவின் பெயர் சிவன் ஆகும். और रूप भी बिंदी है। பிறகு ரூபமும் புள்ளி ஆகும். ये रूप भी नहीं बदलता और नाम भी नहीं बदलता। இந்த ரூபமும் மாறாது, பெயரும் மாறாது. बदलता कब है? எப்பொழுது மாறுகிறது? कब बदलता है? எப்பொழுது மாறுகிறது? जब कोई में प्रवेश करते हैं तो मेरा नाम भी बदल जाता है और रूप भी बदल जाता है। எப்பொழுது ஒருவருக்குள் நான் நுழைகிறேனோ அப்பொழுது எனது பெயர் மற்றும் ரூபம் இரண்டும் மாறுகிறது. मानो मुकर्रर रथ में प्रवेश करते हैं। ஒருவேளை பாருங்க, முக்கரர் ரதத்துல முக்கரமாக இருக்கக்கூடிய ரதத்தில் அவர் நுழைகிறார். तो नाम क्या हो जाता है? அப்பொழுது என்ன பெயர் கிடைக்கிறது? है? मुकर्रर रथ में प्रवेश करते हैं तो मेरा नाम शिव से बदलकर क्या हो जाता है? முக்கர ரதத்தில் நுழையும் பொழுது என்னுடைய பெயர் சிவனில் இருந்து என்னவாக மாறுகிறது? मेरा नाम वो हो जाता है जो 33 करोड़ देवताओं में से और किसी को वो टाइटल नहीं मिलता। என்னுடைய பெயர் அதுவாக மாறுகிறது. அதாவது அந்த டைட்டில், அந்த பெயர் 33 கோடி தேவதைகளில் யாருக்கும் கிடைக்காது. शिव का नाम 33 करोड़ देवताओं में से किसी के साथ नहीं जोड़ा जाता। சிவனுடைய பெயர் 33 கோடி தேவதைகளில் யாரோடையும் சேர்ப்பதில்லை. வெறும் सिर्फ है जिसे देव देव महादेव कहा जाता है, जो देवताओं में सबसे बड़ा देवता है। யார் தேவதேவ் மகாதேவ் என்று சொல்லப்படுகிறாரோ, தேவதைகளில் யார் பெரிய தேவதேவ் ஆவாரோ उसके साथ मेरा नाम जोड़ा जाता है அவரோடு மட்டும்தான் என்னுடைய பெயரை இணைக்கப்படுகிறது. और किसी के साथ नहीं जोड़ा जाता। क्यों? மற்ற யாரோடும் அந்த பெயர் இணைக்கப்படாது. ஏன்? 33 करोड़ देवताओं में एक के साथ ही क्यों जोड़ा जाता? 33 கோடி தேவதைகளில் ஒருவரோடு தான் என் இணைக்கப்படுகிறது. और बाकी इसके के साथ क्यों नहीं जोड़ा जाता? மற்ற யாரோடும் ஏன் இணைக்கப்படுவதில்லை? शिव ब्रह्मा क्यों नहीं कहते? शिव विष्णु क्यों नहीं कहते? சிவ பிரம்மா என்று ஏன் சொல்லப்படுவதில்லை? சிவ விஷ்ணு என்று ஏன் சொல்ல மாட்டுகிறார்கள்?
शिव जगदम्बा क्यों नहीं कहते? சிவ ஜெகதம்பா என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்கள்? शिव पार्वती क्यों नहीं कहते? சிவ பார்வதி என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்கள்? शिव सीता क्यों नहीं कहते? சிவ சீதா என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்கள்? சொல்கிறார்களா என்ன? कहते हैं क्या? नहीं कहते। சொல்ல மாட்டேங்கிறார்கள். क्यों नहीं कहते? ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்கள்? हैं? कारण क्या है? காரணம் என்ன? क्योंकि वो लव में लीन होने वाली जो स्टेज है, ஏனென்றால் அந்த அன்பில் ஆழமாக இருக்கக்கூடிய எந்த நிலை இருக்கிறதோ 100% प्यार में डूब जाना, 100% அன்பில் முழுகுவது, जिसकी परीक्षा भी हो, அதனுடைய எக்ஸாமும் ஏற்படும், பரீட்சையும் ஏற்படும். क्या என்ன क्या परीक्षा हो? என்ன பரீட்சை ஏற்படும்? परीक्षा मन के द्वारा ही नहीं होती है, பரீட்சை வெறும் மனம் மூலமாக மட்டும் ஏற்படாது, वाचा के द्वारा भी परीक्षा होती है। வார்த்தையின் மூலமாகவும் பரீட்சை ஏற்படும் மற்றும் और कर्मेंद्रियों के द्वारा भी परीक्षा होती है। மற்றும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் அந்த பரீட்சை ஏற்படும். देखा जाता है இது பார்க்கப்படுகிறது. कि वो वाचा किसका गुणगान करती है? அந்த வாச்சா, அந்த வார்த்தை, சொற்கள் யாருக்கான மகிமையை பாடுகிறது என்று. एक बाप के मुकाबले किसी और को प्रियोरिटी तो नहीं देती है। ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்கும் அந்த பிரியாரிட்டியை கொடுப்பதில்லை இல்லையா? अगर वाचा ஒருவேளை வார்த்தைகள் एक बाप के मुकाबले किसी और की प्रशंसा करती है, ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய மகிமையை பாடுகிறது என்றால், किसी दूसरी आत्मा को उस स्टेज पर रख देती है, மற்ற ஒரு ஆத்மாவை அந்த நிலையில் அமர வைக்கிறது என்றால், तो प्यार एक के प्रति कहा जाएगा या दो के प्रति कहा जाएगा? எனவே அன்பு ஒருத்தருக்காக என்று சொல்லப்படுமா இல்லை 2 பேருக்காக என்று சொல்லப்படுமா? प्यार अद्वैतवादी हुआ या द्वैतवादी प्यार हुआ? அன்பு அத்வைத்தவாதியாக ஆகுகிறதா இல்ல துவைத்தவாதியாக ஆகுகிறதா? அத்வைத் என்றால் 1, துவைதம் என்றால் 2. द्वैतवादी हो जाता है। துவைதவாதியாக ஆகுகிறது. और जहाँ दो के साथ प्रीति होती है वो कभी परिपूर्ण नहीं होती। பிறகு எங்கு இருவரோடு அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு எப்பொழுதும் நிறைவேறாது. भारत में तो खास बोलते हैं एक पत्नी सदा ब्रह्मचारी। பாரதத்தில் முக்கியமாக சொல்கிறார்கள் ஒரு மனைவி சதா பிரம்மச்சாரி என்று. सिखों में भी कहते हैं, சீக்கியர்களும் சொல்கிறார்கள். राम का मिसाल देते हैं। ராமரின் எடுத்துக்காட்டை தருகிறார்கள். कौन से विशेष गुण का? எந்த விசேஷமான குணம்? मर्यादा पुरुषोत्तम का। மரியாதை புருஷோத்தம், மரியாதை. तो वाचा में भी एक आकार हो जाए, எனவே வார்த்தைகள் மூலமாக ஒரு நிலை வரணும். वो वाचा चाहे माँ के रूप में बोली गई हो, அந்த வார்த்தை பலே அம்மாவின் ரூபத்தில் சொல்லப்பட்டு இருந்தாலும் சரி, ब्रह्मा के मुख से, பிரம்மாவின் வாய் மூலமாக, लेकिन उस वाचा में भी ஆனால் அந்த வார்த்தையிலும் कहीं विरोधाभास न हो। எங்கேயும் விரோதம் இருக்கக்கூடாது. जैसे ब्रह्मा की वाणी है, எப்படி பிரம்மாவினுடைய வாணி இருக்கிறது, गुलजार दादी के मुख से चलाई जाती है, குல்தர் தாதின் வாய் மூலமாக நடத்தப்படுகிறது. कोई क्रास नहीं दिखाई पड़ता मुरली में और अव्यक्त वाणी में। எந்த ஒரு கிராஸும் முரளி மற்றும் அவ்யக்த வாணியில் காணப்படுவதில்லை. किसी वाक्य में किसी को कोई क्रास दिखाई पड़ा हो
विपरीतार्थक बातें दिखाई पड़ती हों तो बतावे। யாருக்காவது விபரீதமாக இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. मुरली का कोई पॉइंट, முரளியின் ஏதாவது ஒரு பாயிண்ட், अव्यक्त वाणी के कोई पॉइंट அவ்யக்தவாணியின் ஏதாவது ஒரு பாயிண்டை को काटता हो கட் பண்ற மாதிரி तो कोई बतावे। இருந்தா சொல்லுங்க யாராவது. कोई पॉइंट नहीं काटता। எந்த ஒரு பாயிண்ட்டும் கட் பண்ணாது. अव्यक्त वाणी जैसे मुरलियों के पैरेलल चलती है, அவ்யக்தவாணி எப்படின்னா முரளியோடு பேரலாக நடக்கிறது, साथ साथ चलती है। கூட கூடவே நடக்கிறது. பிறகு फिर तो दादा लेखराज ब्रह्मा को भगवान का रूप हो जाना चाहिए। பிறகு தாதா லேக்ராஜ் பிரம்மாவை கடவுளுடைய ரூபமாக இருக்க வேண்டும். फिर भगवान के रूप में उसकी पूजा क्यों नहीं होती? பிறகு கடவுளுடைய ரூபத்தில் அவருக்கு ஏன் பூஜை நடப்பதில்லை? फिर तो ब्रह्मा का नाम शिव के साथ जुड़ जाना चाहिए ना। பிறகு பிரம்மாவினுடைய பெயர் சிவனோடு இணைக்கப்பட வேண்டும் இல்லையா? क्यों नहीं जुड़ जाता? ஏன் இணைக்கப்படுவதில்லை? जब ब्रह्मा के द्वारा जो भी वाणी बोली गई, எப்பொழுது பிரம்மாவின் மூலமாக எந்த ஒரு வாணியும் நடத்தப்பட்டிருக்கிறதோ, गुलजार दादी के थ्रू, குல்தார் தாதி மூலமாக वो सारी की सारी वाणी इतने वर्ष चलाई गई। அது இத்தனை வருஷமாக எத்தனை வாணிகள் நடத்தப்பட்டிருக்கிறதோ और मुरलियों के अनुकूल है। மற்றும் அது முரளிக்கு அனுகூலமாக இருக்கிறது, முரளிக்கு விபரீதமாக अनुकूल இல்லை, एक शब्द भी नहीं। விபரீதமாக ஒரு வார்த்தையும் இல்லை. तो दादा लेखराज की सोल பிறகு தாதா லேக்ராஜினுடைய சோல் गुलजार दादी के द्वारा भगवान का रूप क्यों नहीं होना चाहिए? குல்ஜார் தாதி மூலமாக பகவானின் ரூபமாக ஏன் இருக்கக்கூடாது? अरे அரே, एक अंतर फिर भी है। ஒரு வித்தியாசம் இருக்கிறது. कौन सा अंतर है? என்ன வித்தியாசம் அது? कोई की बुद्धि में नहीं आता யாருடைய புத்தியிலும் வரலையா? है। पवित्र नहीं, वो तो आता ना आता बात अलग हो गई, लेकिन वाणी की बात हो रही है। இங்கு व्यक्त वाणी வாணியின் விஷயம் நடக்கிறது. और जो व्यक्त वाणी है அவ்யக்த வாணி மற்றும் வியக்த சாகாரத்தில் இருக்கக்கூடிய வாணி, उसमें विशेष अंतर एक बात का फिर भी है। அதுல விசேஷமான ஒரு தனித்துவம் ஒரு விஷயத்தின் இருக்கிறது. டிஃபரன்ஸ். वो अंतर ये है அந்த டிஃபரன்ஸ் என்னவென்றால் कि दादा लेखराज ब्रह्मा के तन के थ्रू जो वाणी चलाई जाती थी, தாதா லேக்ராஜ் பிரம்மாவின் உடல் மூலமாக என்ன வாணியை நடத்தப்பட்டதோ वो सुप्रीम सोल के द्वारा चलाई गई थी। அது சுப்ரீம் சோல் மூலமாக நடத்தப்பட்ட வாணியாகும். और गुलजार दादी के तन के द्वारा जो वाणी चलाई जाती है, மற்றும் குல்ஜார் தாதின் உடம்பின் மூலமாக என்ன வாணியை நடத்தப்படுகிறதோ वो सुप्रीम सोल के द्वारा नहीं चलाई जाती। किसके द्वारा चलाई जाती? அது சுப்ரீம் சோல் மூலமாக நடத்தப்படுவதில்லை. யார் மூலமாக நடத்தப்படுகிறது? देवात्मा के द्वारा चलाई जाती। தேவாத்மா மூலமாக நடத்தப்படுகிறது. तो जो जैसा होगा பிறகு யார் எப்படி இருக்கிறாங்களோ वैसी ही पढ़ाई पढ़ाएगा। அதே போல்தான் படிப்பை படிப்பார்கள். देवता होगा தேவதையாக இருந்தால் तो देवताई वाणी அது தேவதையினுடைய வாணி सुनाएगा। சொல்வாரு. देवता माना धारणा युक्त। தேவதைகள் என்றால் தாரணையில் சம்பூர்ணமாக இருக்கக்கூடியவர்கள். देवता किसे कहा जाता है? தேவதா யாரை जो சொல்லப்படுகிறது? धारणाओं से भरा पूरा हो उसे कहेंगे देवता। யாரு தாரணையில் முழுமையாக இருக்கிறார்களோ நிறைந்திருக்கிறார்களோ அவர்களை தான் தேவதைகள் என்று சொல்லப்படும். धारणाहीन हो, தாரணை இல்லாமல் இருந்தால் ज्ञान तो रावण में भी दिखाया गया है चित्रों में। ஞானம் ராவணனிடம் காமிச்சிருக்காங்க படத்துல. वेद शास्त्र
வேதங்கள் சாஸ்திரங்கள் रावण के हाथों में भी दिखाए जाते हैं ராவணனின் கையில் கூட காமித்திருக்கிறார்கள். और वेद शास्त्र ब्रह्मा के हाथों में भी दिखाए जाते हैं। பிறகு அதே வேத சாஸ்திரங்கள் பிரம்மாவின் கையிலும் காமித்திருக்கிறார்கள். फिर अंतर क्या है? பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது? कोई अंतर है? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? ब्रह्मा ने उस ज्ञान को धारण किया பிரம்மா அந்த ஞானத்தை தாரணம் செய்தார். और रावण ने उस ज्ञान को धारण नहीं किया। பிறகு ராவணர் அந்த ஞானத்தை தாரணம் செய்யவில்லை. इसलिए ब्रह्मा देवता की कोटि में आता है और रावण அதனால்தான் பிரம்மா தேவதைகளின் அந்த லிஸ்டில் வருகிறார். राक्षसों की कोटि में आता है। பிறகு ராவணன் ராட்சசர்களின் அந்த லிஸ்டில் வருகிறார். तो यहाँ वाणी की बात हो रही थी क्योंकि देवात्मा की वाणी है। குல்சார் தாதி மூலமாக என்ன வாணி நடக்கிறதோ அதில் தாரணாவின் பாயிண்ட்ஸ் வருகிறது. ஏனென்றால் அது தேவ ஆத்மாவின் வாணி ஆகும். देवात्मा ज्ञान सुनाएगी, देवताओं में ज्ञान होता है या धारणा होती है? தேவ ஆத்மா ஞானத்தை சொல்லுமா? தேவ ஆத்மாக்களில் ஞானம் இருக்குமா? என்ன धारणा होती है। தாரணைகள் இருக்கும். तो वो देवात्मा धारणा की वाणी सुनाती है। எனவே அந்த தேவ ஆத்மா தாரணையின் வாணியை சொல்லும். और शिव बाप धारणा की भी बातें सुनाते हैं तो साथ साथ ज्ञान की विशेष बातें सुनाते हैं। वो ज्ञान பிறகு சிவபாப் தாரணையும் சொல்கிறார் மற்றும் ஞானத்தின் விஷயமாக விசேஷமான விஷயங்களையும் சொல்கிறார். ज्ञान का सागर है। ஏனென்றால் அவர் ஞானத்தின் கடல் ஆவார். ये नहीं कहा जाता कि मैं धारणाओं का सागर हूँ। இது சொல்ல முடியாது, அதாவது நான் தாரணைகளின் கடல் ஆவேன் என்று. मेरा टाइटल सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण हिंसक मर्यादा पुरुषोत्तम मेरा टाइटल है। அதாவது சர்வகுண எல்லா குணங்களும் இருக்குது, சூழகலா சம்பூர்ண 16 கலைகள் நிறைந்ததாக மரியாதா புருஷோத்தம் என்று சொல்ல முடியும். அது மாதிரி இல்லை. किसका? किसका? शिव बाप का। யாருடையது? சிவபாப்புக்கு. ये मेरा टाइटल नहीं है। இது என்னுடைய டைட்டில் கிடையாது. मैं ज्ञान का सागर हूँ, प्यार का सागर हूँ। நான் ஞானத்தின் கடலாவேன், அன்பின் கடலாவேன். विष्णु ज्ञान सुनाता है या गूंगा है? விஷ்ணு ஞானத்தை சொல்கிறாரா இல்லையா? ஊமையா? है? सुनाता है। சொல்கிறார். शास्त्रों में तो दिखाया है कि சாஸ்திரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. ज्ञान कलश किसके द्वारा बांटा गया? ஞானத்தினுடைய கலசம் யார் மூலமாக அதை கொடுக்கப்பட்டது? है? लक्ष्मी के द्वारा बांटा गया। லக்ஷ்மியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. तो जो लक्ष्मी है वो तो धारणा की देवी है ना। எனவே லக்ஷ்மி இருக்கிறாங்கல்ல, அவங்க தாரணையினுடைய தேவி ஆவாங்க. लक्ष्मी में जगदम्बा में फर्क दिखाया गया है। லக்ஷ்மியில் மற்றும் ஜெகதம்பாவில் இந்த வித்தியாசத்தை காமித்திருக்கிறார்கள். क्या फर्क है? என்ன வித்தியாசம்? जगदम्बा ஜெகதம்பா अपने भक्तों की सर्व मनोकामनाएं पूरी करती है। தன்னுடைய பக்தர்களின் அனைத்து மனதினுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறாங்க. और लक्ष्मी மற்றும் லக்ஷ்மி धन की कामना पूरी करती है। அவங்க பணத்தினுடைய ஆசை நிறைவேற்றாங்க. कौन से धन की बात है? எந்த பணத்தினுடைய விஷயம்? ज्ञान धन की बात है। ஞான பணத்தினுடைய விஷயம். ईश्वर का दिया हुआ धन पहला पहला कौन सा है?
ஈஸ்வர் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் முதலில் எந்த பணமாகும்? ईश्वर जब इस धरा पर आता है ஈஸ்வர் எப்பொழுது இந்த பூமியில் வருகிறாரோ तो पहला पहला कौन सा धन देता है? அப்பொழுது முதலில் எந்த பணத்தை தருகிறார்? ज्ञान धन देता है। ஞான தனம் கொடுக்கிறார். वो ज्ञान धन जो देता है அந்த ஞான தனம் எதை கொடுக்கிறாரோ वो ही धन लक्ष्मी देती है। அந்த தனத்தை தான் லக்ஷ்மியும் தருகிறாங்க. किसके द्वारा देता है? யார் மூலமாக தருகிறார்? नारायण बनने वाले के द्वारा देता है। நாராயண ஆகக்கூடியவர் மூலமாக தருகிறார். तो लक्ष्मी कहाँ से देती है? பிறகு லக்ஷ்மி எங்கிருந்து தருகிறாங்க? लक्ष्मी से धन मांगते हैं। லக்ஷ்மியிடம் சென்று பணத்தை கேக்குறாங்க. बाबा कहते हैं लक्ष्मी के पास धन कहाँ से आया? பாபா கேக்குறாரு, லக்ஷ்மி கிட்ட அந்த பணம் எங்கிருந்து வந்தது? नारायण से आया। நாராயணிடம் இருந்து வந்தது. तो शिव का जो ज्ञान धन है எனவே சிவனுடைய ஞான தனம் எது இருக்கிறதோ वो पहले पहले किसने लिया அது முதலில் யார் எடுத்துக்கொண்டாங்க? है? नारायण ने लिया। நாராயண் எடுத்துக்கொண்டாங்க. नारायण ने लिया और लक्ष्मी ने नारायण से लिया। நாராயண் எடுத்துக்கினாங்க மற்றும் லக்ஷ்மி நாராயணிடம் இருந்து அதை எடுத்துக்கினாங்க. तो अंतर पड़ जाता है। எனவே இந்த வித்தியாசம் ஏற்படுகிறது. क्या अंतर पड़ जाता है? என்ன வித்தியாசம்? कि लक्ष्मी भी बाप टीचर सदगुरु का रूप नहीं हो सकती। லக்ஷ்மியும் பாப் டீச்சர் சத்குருவான ரூபம் இருக்காது. मैं बाप भी हूँ, टीचर भी हूँ और सदगुरु भी हूँ। நான் தந்தையும் ஆவேன், ஆசிரியரும் ஆவேன், சத்குருவும் ஆவேன். बाप भी कोई साधारण बाप नहीं, தந்தையும் சாதாரண தந்தை இல்லை, सुप्रीम बाप சுப்ரீம் தந்தை. माना बापों का बाप। என்னவென்றால் தந்தைக்கெல்லாம் தந்தை. जो भी धर्म पिताएं हैं उन सबका बाप। எந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தந்தை. और सुप्रीम टीचर மற்றும் சுப்ரீம் டீச்சர். और जो टीचर्स हैं उनको कोई न कोई पढ़ाई पढ़ाता है। பிறகு எந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாராவது இந்த படிப்பை படிப்பிக்கிறாங்க. लेकिन मैं ऐसा टीचर हूँ ஆனால் நான் இது போல ஆசிரியர் ஆவேன் जिसको कोई भी पढ़ाई नहीं पढ़ाई सकता। யாருக்கு யாராலையும் எந்த படிப்பையும் படிப்பிக்க முடியாது. राजयोग की भी पढ़ाई है ना। ராஜயோகத்தின் படிப்பும் இருக்கிறது இல்லையா? ये राजयोग की पढ़ाई सुप्रीम टीचर को कोई नहीं पढ़ाई सकता। இந்த ராஜயோகத்தின் படிப்பை சுப்ரீம் டீச்சருக்கு யாராலையும் படிப்பிக்க முடியாது. वो सारी दुनिया को पढ़ाता है, அவர் முழு உலகத்துக்கும் படிப்பிக்கிறாரு. उसको कोई नहीं पढ़ाता, அவருக்கு யாராலையும் படிப்பிக்க முடியாது. इसलिए वो सुप्रीम टीचर है। அதனால்தான் அவர் சுப்ரீம் டீச்சர் ஆவார். और सदगुरु மற்றும் சத்குரு. बाकी दुनिया में जो भी गुरु है மற்ற உலகத்தில் எந்த குருக்கெல்லாம் இருக்கிறார்களோ वो सब देहधारी गुरु हैं। அவங்க அனைவரும் தேகதாரி குருகள் ஆவார்கள். उनको सतगुरु नहीं कहा जाता। அவருக்கு சத்குரு என்று சொல்ல முடியாது. कहते भी हैं एक सदगुरु अकाल मूर्त। சொல்றாங்க ஒரு சத்குரு தான் அகால மூர்த்த ஆவாங்க. कि 2-4 सदगुरु अकाल मूर्त। இல்லையானால் 2-4 சத்குரு அகால மூர்த்தனா? एक सदगुरु अकाल मूर्त। ஒரு சத்குரு தான் அகால மூர்த்த. एक सदगुरु है எனவே எந்த ஒரு சத்குரு இருக்கிறாங்களோ वही सच्चा है। सत्य माना அவங்க தான் உண்மையாவாங்க. சத்து என்றால் सच्चा, உண்மை. ऐसा गुरु எப்படிப்பட்ட குரு? सत्य गुरु। சத்து तो குரு, बाकी गुरु कैसे हो गए? உண்மையான குரு. பிறகு மற்ற குருக்கெல்லாம் எப்படி ஆயிட்டாங்க? बाकी सब गुरु नंबरवार झूठे हो गए। மத்த அனைத்து குருக்களும் நம்பர் வரிசைக்கரமாக பொய்யானவர்களாக ஆகிவிட்டனர். बल कहते हैं गुरुर ब्रह्मा गुरुर विष्णु गुरुर देवो महेश्वर। பலே சொல்றாங்க குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர. ब्रह्मा को गुरु मान लेते हैं, பிரம்மாவை குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள், विष्णु को गुरु मान लेते हैं, விஷ்ணுவை குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள்,
शंकर को गुरु मान लेते हैं, சங்கரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். लेकिन शंकर में से अगर शिव को अलग कर दिया जाए ஆனால் சங்கரிலிருந்து சிவனை விலக்கிவிட்டால் तो वो सब रह जाएगा. பிறகு அங்கு சவம் மட்டும்தான் இருக்கும். वो अपनी ही सदगति नहीं कर सकता. அவரால் தன்னுடைய சத்கதியே பண்ண முடியாது. तो दूसरों की सदगति कैसे करेगा? பிறகு மற்றவர்களின் சத்கதியை எப்படி செய்வார்? सदगति तभी ही कर सकता है சத்கதி அப்பொழுதுதான் செய்ய முடியும் जब दोनों बेहद के बाप मिलकर के एक आकार हो जाए. எப்பொழுது இரண்டு தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்றும் எல்லைக்கு உட்பட்ட தந்தை இரண்டும் சேர்ந்து ஒரு உருவமாக ஆகுகிறார்களோ. आत्माओं का बाप ஆத்மாக்களின் தந்தை वो भी बेहद का बाप है. அவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். காயாவாக கஞ்சன் காயாவாக ஆகுகிறது. क्योंकि आत्मा का संग ஏனென்றால் ஆத்மாவின் தொடர்பு शरीर को लगता है. உடலுக்கு ஏற்படுகிறது. आत्मा पावन बनती है ஆத்மா தூய்மையாக ஆகுகிறது. तो शरीर भी पावन बनता है. அப்பொழுது இந்த உடலும் தூய்மையாக ஆகுகிறது. जिनकी आत्मा पूरी पावन नहीं बनेगी 16 कला संपूर्ण सर्वगुण संपन्न, யாருடைய ஆத்மா முழுமையாக தூய்மை ஆகாதோ, அனைத்து குணங்கள் நிறைந்த 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆகவில்லையோ, उनका शरीर भी इस जन्म में पावन नहीं बन सकता. அவர்களின் உடலும் இந்த ஜன்மத்தில் தூய்மை ஆக முடியாது. ये अपवित्र शरीर उनको छोड़ना पड़ेगा. இந்த தூய்மை இல்லாத உடலை அவர்களால் விட வேண்டியதாக இருக்கும். परम धाम में लंबे समय के लिए नंबरवार वापस जाना पड़ेगा. பரம்தாமத்திற்கு வரிசைகரமாக திரும்ப போக வேண்டியதாக இருக்கும். मैं तुम्हें ऐसी युक्ति बताता हूँ நான் உங்களுக்கு இது போன்ற ஒரு ஐடியா டெக்னிக்க தருகிறேன். ऐसा राजयोग सिखाता हूँ. இது போன்ற ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். तुम इसी जन्म में இதே ஜன்மத்தில் நீங்க इसी शरीर से இதே உடலில் இருந்து आत्मा ஆத்மா और शरीर मत- दोनों को कंचन बना लेंगे. மற்றும் உடல் இருவரையும் நீங்க தங்கம் போல ஆக்கிக் கொள்வீர்கள். अभी अभी समय है. இப்பொழுது நேரம் இருக்கிறது. अभी फिर भी समय है. இப்பொழுது நேரம் கொஞ்சமாவது இருக்கிறது. बाप को पहचानने का தந்தையை தெரிந்து கொள்வதற்கான और बाप का संग का रंग लेने का. மற்றும் தந்தையின் சங்கத்தினுடைய சாயத்தை எடுத்துக்கொள்வதற்கான. संग का रंग लेने का मतलब ये नहीं कंधे पे चढ़ के बैठ जाए. சங்கத்தினுடைய சாயத்தை எடுத்துக்கொள்வதின் அர்த்தம் இது இல்லை. அதாவது அவருடைய தோளில் மேல் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ऐसे बहुत होते हैं இது போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். कि सरेंडर हो जाते हैं அதாவது சரண்டர் ஆகுகிறார்கள் और कहते हैं हम तो साथ ही रहेंगे. மற்றும் சொல்கிறார்கள் நாங்கள் எப்பொழுதும் கூடவே தான் இருப்போம். लेकिन रहे साथ में शरीर से ஆனால் சரீரத்தின் மூலமாக கூடவே இருப்பது और बुद्धि बाहर की दुनिया में भटकती रहे மற்றும் புத்தி வெளி உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. तो आत्मा का कल्याण होगा. பிறகு ஆத்மாவிற்கு நன்மை ஏற்படுமா? मन बुद्धि को ही तो आत्मा कहा जाता है. மனம் புத்தி எதனா ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. मन बुद्धि रूपी आत्मा बाहर की दुनिया में पड़ी हुई रहती है மன புத்தி ரூபமான ஆத்மா வெளி உலகத்திலே இருந்தா और तन शरीर से மற்றும் உடல் மூலமாக बाप के पास रहे पड़े हैं, தந்தையிடம் இருக்கிறார்கள், बाप के घर में रहे पड़े हैं, தந்தையின் வீட்டில் இருக்கிறார்கள், बाप का अन्न खाते हैं, தந்தையின் சாப்பாடை சாப்பிடுகிறார்கள், बाप के दिए हुए कपड़े पहनते हैं, தந்தை மூலமாக கொடுக்கப்பட்ட துணியை போட்டுக்கிறாங்க, बाप के दिए हुए मकान में रहते हैं. தந்தை மூலமாக கொடுக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறாங்க. लेकिन मन बुद्धि बाहर भागती रहती है. ஆனால் மனம் புத்தி வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. तो मन बुद्धि रूपी आत्मा का कल्याण होगा? नहीं होगा.
பிறகு மனம் புத்தி ரூபமான ஆத்மாவின் நன்மை ஏற்படுமா? ஏற்படாது. अच्छा, शरीर का कल्याण होगा। जब आत्मा का ही कल्याण नहीं हुआ तो शरीर का कल्याण होने का तो सवाल ही नहीं। சரி, உடலின் நன்மை ஏற்படுமா? எப்பொழுது ஆத்மாவிற்கே நன்மை ஏற்படவில்லையோ அப்பொழுது இந்த உடலுக்கு நன்மை ஏற்பட வேண்டிய கேள்வியே இல்லை. आत्मा जहाँ भागेगी शरीर भी एकदम भाग जाएगा। ஆத்மா எங்க ஓடுகிறதோ உடலும் அங்கே ஓடிவிடும். लंबे समय तक का जो पुरुषार्थ होता है, நீண்ட கால வரைக்கும் என்ன புருஷார்த்தம் இருக்கிறதோ அது கடைசியில் अंत समय में वो पुरुषार्थ जागृत हो जाता है। கடைசியில் அந்த புருஷார்த்த முயற்சி வெளியே வருகிறது, தோன்றுகிறது, விழித்து கொள்ளும். लंबे समय तक जैसा जैसा संकल्प करेंगे, நீண்ட காலம் வரையும் என்ன மாதிரி சங்கல்பத்தை செய்வோமோ अंतिम क्षणों में वही संकल्प सिद्ध हो जाएगा। கடைசி நேரத்தில் அந்த எண்ணங்களுமே நிறைவேறும். तो लंबे टाइम तक जिनकी बुद्धि बाहर रहेगी, எனவே நீண்ட காலம் வரையும் யாருடைய புத்தி வெளியே நிற்குமோ अंतमते सुगति हो जाएगी। அவர்களின் கடைசி எப்படி இருக்கோ அதே மாதிரி கதி கிடைக்கும். बाहर की दुनिया में भाग खड़े होंगे। வெளி உலகத்தில் ஓடி விடுவார்கள். माया की जब फाइनल परीक्षा होगी, மாயனுடைய எப்பொழுது ஃபைனல் பரீட்சை நடக்குமோ அப்போ. इसलिए बोला அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, कि दिल से मुख से निकले बाबा मेरा बाबा। அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் மற்றும் வாயிலிருந்து வெளியே வரணும் பாபா, என்னுடைய பாபா. दिल की आवाज नहीं निकलती है, மனதிலிருந்து சத்தம் வெளிவருவதில்லை. बाहर की आवाज से सुनाते हैं मेरा बाबा। வெறும் வெளியிலிருந்து சத்தத்தால் சொல்கிறார்கள் என்னுடைய பாபா என்று. मैं जितना बाबा को प्यार करता हूँ करती हूँ उतना दुनिया में कोई नहीं करता होगा। நான் எவ்வளவு பாபாவை அன்பு செய்கிறேனோ அதாவது பெண்காக சொல்றாங்க செய்கிறேனோ இல்லைன்னா ஆண் என்ன சொல்றாங்க, நான் எவ்வளவு பாபாவை அன்பு செய்கிறேனோ அவ்வளவு வேற யாருமே செய்வதில்லை. ये दिखावे की भाषा हो जाती है। இது வெறும் காமிக்க வேண்டிய விஷயமாய்விடுகிறது. जिसके अंदर में भरा होगा मेरा बाबा, யாருக்குள் இது நிறைஞ்சு இருக்கும் என்னுடைய பாபா என்று उसके चेहरे में और चलन से दिखाई पड़ेगा। அவர்களின் முகம் மற்றும் நடத்தையில் அது தென்படும். क्या என்ன தென்படும்? क्या दिखाई पड़ेगा? कि बाबा तो इनको मिला है அதாவது பாபா இவங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறாரு और हमको மற்றும் हमको नहीं मिला। நமக்கு கிடைக்கவில்லை. चेहरा ही ये साबित कर देगा, முகமே இதை காட்டி கொடுக்கும். दृष्टि वृत्ति ही ये साबित करेगी, பார்வை மற்றும் எண்ணங்களே இதை நிரூபிக்கும். इनको बाप मिला है। அதாவது இவங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறாரு. दो शब्द भी किसी को सुनाएंगे ऐसी स्टेज में, இரண்டு வார்த்தையுமே இந்த ஸ்டேஜில் இருந்து யாருக்காவது சொன்னால் वो दो शब्द भी वो अनुभूति के शब्द होने के कारण सुनने वाले के दिल में घर कर जाएंगे। அந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப அனுபவம் செய்யப்பட்ட வார்த்தைகளாக இருப்பதின் காரணத்தால் கேட்கக்கூடியவனின் மனசில் அது வீடு மாறி இருந்துரும், அதாவது ஆழமாக பதிஞ்சு விடும். वो बाप का बन जाएगा। அவங்க தந்தையினுடையவங்களாக ஆகிவிடுவார்கள். देहदारी का नहीं बनेगा, அவர்கள் தேகதாரியினுடையவர்களாக ஆக மாட்டார்கள். क्योंकि चेहरे से और चलन से शिव बाबा दिखाई देगा। ஏனென்றால் முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக சிவ பாபா தான் தென்படுவார். तो प्रीति प्यार लगाओ, எனவே பிரீத்தி, அன்பு, ஈடுபாடு, योग, யோகம் ये सब एक ही शब्द के अर्थ है। இது எல்லாமே ஒரே வார்த்தையின் அர்த்தங்களாகும். इसीलिए बाबा कहते हैं योग नहीं लगता, योग नहीं लगता, ये कहना बंद कर दो। அதனால தானே பாபா சொல்றாரு யோகம் வரமாட்டேங்குது யோகம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க, இத நிறுத்தி விடுங்க. क्यों? ஏன்? क्योंकि योग योग की भाषा कहने से वो हठ योगियों का योग हो जाता है। இந்த யோக யோக என்ற அந்த மொழியை பேசுவதால் இது அந்த ஹட்ட யோகம்,
அவங்களுடைய விஷயம் ஆகிவிடுகிறது. क्या कहो? என்ன சொல்லுங்க? शिव बाबा की याद। சிவபாபாவினுடைய நினைவு என்று சொல்லுங்கள். जो चीज आंखों से देखी जाती है, எந்த விஷயத்தை கண்களால் பார்க்க முடிகிறதோ, कर्मेंद्रियों से अनुभव की जाती है, கர்மேந்திரியங்கள் மூலமாக அனுபவம் செய்யப்படுகிறதோ, वो याद आती है या नहीं आती? அது நினைவுக்கு வருதா இல்லையா? जरूर याद आती है। கண்டிப்பா வருது. ये अभ्यास है कर्मेंद्रियों का। இது கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய முயற்சி ஆகும். பிராக்டிஸ். 63 जन्मों का। 63 ஜென்மங்களில் जहाँ जहाँ कर्मेंद्रियों का ज्ञानेंद्रियों का संग जाता है, எங்கு இந்த கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞான இந்திரியங்களுடைய தொடர்பு செல்கிறதோ, वो संग का रंग बुद्धि के ऊपर बैठ जाता है। அந்த சங்கத்தினுடைய சாயம் புத்தியில் ஏற்படுகிறது. मन बुद्धि के ऊपर जो संग का रंग बैठता है, மனம் புத்தியின் மேல் எந்த சங்கத்தினுடைய சாயம் அமருகிறதோ, वो याद जरूर आता அது கண்டிப்பாக நினைவுக்கு வரும். है। यहाँ भी बाबा कहते हैं, இங்கேயும் தந்தை சொல்கிறார், பாபா சொல்றாரு, कि राज परिवार में वो ही आवेंगे அதாவது ராஜ பரிவாரத்தில் அவருங்க தான் வருவாங்க, जो संगी साथी बनेंगे। யாரு சங்கி சாத்தி, அதாவது சங்கத்துல இருக்கக்கூடியவங்க மற்றும் தொடர்புல இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ பரிவாரத்துல வருவாங்க. कितने आवेंगे? எவ்வளவு பேர் வருவாங்க? 16,108। 14,108. वो तन से, मन से, धन से, அவர்கள் உடல் மூலமாக, மனம் மூலமாக, பணம் மூலமாக, समय और संपर्क से, நேரம் மற்றும் தொடர்பின் மூலமாக, सरेंडर होने वाले होंगे சரண்டர் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்களா या नॉन सरेंडर होंगे। இல்லன்னா நான் சரண்டரா இருப்பாங்களா? उस लिस्ट में बांधेली माताएं आएंगी या नहीं आएंगी? அந்த லிஸ்ட்ல பாந்தேலி மாதாக்கள், பந்தனத்தில் இருக்கக்கூடிய மாதாக்கள் வருவாங்களா இல்லையா? है? वो तो तन से संग नहीं दे पाती है। அவங்க தன்னுடைய உடல் மூலமாக அந்த தொடர்பை கொடுக்க முடிய மாட்டேங்குது. धन से भी संग नहीं दे पाती है। धन उनके பணத்தின் மூலமாக அவங்களால அந்த தொடர்பு கொடுக்க முடிய மாட்டேங்குது. பணம் அவங்க கிட்டே இருக்காது. पास होता नहीं, पति के बंधन में होता है। பத்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. तन भी नहीं, धन भी नहीं, உடலும் இல்லை, பணமும் இல்லை, समय भी नहीं दे पाती ईश्वरीय सेवा में। ஈஸ்வரிய சேவால அவங்களால நேரமும் கொடுக்க முடியவில்லை. संपर्क में भी नहीं आ पाती। தொடர்பிலும் அவராங்கள வர முடியாது. संबंधियों की ताकत भी नहीं लगा पाती। सारे संबंधी उनको छू छू करते हैं। சம்பந்திகளுடைய அந்த சக்தியையும் அவங்களால போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா சம்பந்திகள் என்ன பண்றாங்க? சீச்சி அப்படி சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பிறகு मन जो है மனம் இருக்குதுல்ல, அது वो सरेंडर होता है। சரண்டராக இருக்குது. तो मन जब लगातार सरेंडर रहेगा, எப்போ மனம் கண்டினியூஸா சரண்டர் ஆகி இருக்குமோ, फाइनल परीक्षा तक, ஃபைனல் பேப்பர் வரையும், तो रिजल्ट क्या निकलेगा? अंतमते सोगते हो जाएगी। பிறகு என்ன ரிசல்ட் வருகிறது? கடைசியில் என்ன செய்கிறோமோ அதுதான் கதி ஆகிறது. उनकी मन बुद्धि அவர்களின் மனம் புத்தி बाप के साकार संग से दूर होते हुए भी, தந்தையின் சாகார சங்கத்தில் இருந்து தூரமாக இருந்தும், शरीर से, कर्मेंद्रियों से உடல் மூலமாக, கர்மேந்திரியங்கள் மூலமாக दूर होते हुए भी, தூரமாக இருந்தாலும் अंत में रिजल्ट क्या आएगा? கடைசியில் என்ன ரிசல்ட் வருகிறது? कि वो बाप के नजदीक पहुंच जाएंगे। அவர்கள் தந்தைக்கு பக்கத்திலே செல்கிறார்கள். और 16,000 की लिस्ट में आ जाएंगे। பிறகு 16,000 லிஸ்ட்ல வந்துடுறாங்க. और अभी मिसाल दिया, பிறகு இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்ட சொன்னாரு.
जो पहले पहले सरेंडर हो जाते हैं और बुद्धि बाहर की दुनिया में धरी रहती है, யார் முதல்ல சரண்டர் ஆயிடுறாங்க அப்புறம் புத்தி வந்து வெளி உலகத்திலேயே இருக்கு, वो दूर हो जाएंगे। அவர்கள் தூரமாக சென்று விடுவார்கள். तो जो दूर हो जाएंगे अंत समय में, பிறகு யார் கடைசி நேரத்தில் தூரமாக சென்று விடுவார்களோ वो फिर 16,000 की लिस्ट में आवेंगे या नहीं आवेंगे? அவர்கள் பிறகு 16,000 அந்த லிஸ்ட்ல வருவாங்களா இல்லையா? हैं? नहीं आएंगे। வரமாட்டாங்களா? सरेंडर हुए அப்படின்னா வீணாவே அவங்க சரண்டர் ஆகுனாங்களா என்ன? हैं? फालतू सरेंडर हुए, भाग जाना चाहिए। அப்போ வீணாக சரண்டர் ஆகி ஓடி விடணுமா என்ன? हैं? என்ன? नहीं, இல்லை, नियम है நியமம் இருக்கிறது. कि जो भी एक बार भी सरेंडर हुआ யாரு ஒரு தடவையாவது சரண்டர் ஆகுறாங்களோ तो बाप अंत तक அப்போ தந்தை கடைசி வரையும் साथ देने के लिए बांधा हुआ है। அவங்களுக்கு சகயோகத்தை கொடுப்பதற்காக கட்டுப்பட்டு இருக்கிறாரு, துணை கொடுப்பதற்காக கட்டுப்பட்டு இருக்கிறாரு. हाँ, ये हो सकता है இது வேணா நடக்கலாம். कि भागने वाले அதாவது ஓடி போகக்கூடியவங்க राजकुल के चांडाल बन पड़े, ராஜ குலத்தை சேர்ந்த சண்டாளர்களாக ஆவாங்க, दास दासी बन पड़े। தாசதாசிகளாக ஆவாங்க. अब ये बात दूसरी है कि फर्स्ट क्लास दास दासी बनते हैं, இப்பொழுது இந்த விஷயம் தனிப்பட்டதாகும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாசதாசிகளா ஆகுறாங்களா? फर्स्ट क्लास दास दासी माने माँ बाप, முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாசதாசிகர் என்றால் மா பாப், அதாவது தாய் தந்தை. या थर्ड क्लास दास दासी बनते हैं। இல்லையானால் தேர்ட் கிளாஸ் தாசதாசிகளாக ஆகுகிறார்களா? ओम शांति। ஓம் சாந்தி.